திருச்சிற்றம்பலம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து திருவெம்பாவை பாடல் விளக்கங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று 7வது பாடலுடைய விளக்கத்தை சிந்திப்போம். அன்னே இவையும் சிலவோ இன்று தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடல் வரிகளை அடியே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், பாருங்க. திருச்சிற்றம்பலம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன் அமுதன் என்று எல்லாமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோ ரெம்பாவாய். இப்போ தோழி ஒருத்தி வீட்டுல உறங்கி கொண்டு இருக்கிறா. அவளை எழுப்புவதற்காக வந்திருக்கக்கூடிய தோழிகள்லாம் அவளுடைய வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அந்த வெளியே நிக்கக்கூடிய தோழிகள்லாம் பலவாறு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அவள் பதில் எதுவும் பேசாம இருக்கான். அதனால வெளியே நிக்கக்கூடிய தோழிகள்லாம் சொல்றாங்க, அன்னே இவையும் சிலவோ அப்படின்னு சொல்றாங்க. உன்னுடைய குணங்கள்ல இதுவும் ஒன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான். அமரர்னா தேவர்கள். பல தேவர்களால கூட எண்ணுதற்கு அப்பாற்பட்டவன், தேவர்களால கூட அறிய முடியாதவன், அப்படிப்பட்ட ஒப்பற்றவன் அந்த பெருமை மிக்க சிவபெருமான் இருஞ்சீரான், அப்படி பெரும் சிறப்பு மிக்கவன். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடிலாம் சிவபெருமானுடைய சின்னங்கள் கேட்டாலே, சிவபெருமானுடைய இசை கருவிகள் ஒலிக்கக்கூடிய சத்தம் கேட்டாலே, சங்குநாதம், உடுக்கை, இதுல இருந்து வரக்கூடிய ஒலிகள் உன்னுடைய காதல விழுந்தாலே, இந்த சத்தங்கள் கேட்டாலே சிவசிவா 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 என்று ஓலமிட்டு சொல்லுவேன். அப்படி வாய் திறப்பாய், சிவனன்றே வாய் திறப்பாய், சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய் திறப்பாய். அப்படி சிவபெருமானுடைய சின்னங்கள் கேட்டாலே போதும், சிவனே என்று வாய் திறந்து பேசுவ. அப்படிப்பட்டவள் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறையே, தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். சிவபெருமான சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம் இல்லையா, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுல தென்னாடுடைய சிவனே போற்றியில இந்த தென்னான்னு சொன்னாலே போதும், ஒரு தீல மெழுகு எப்படி உருகுமோ அத போல உருகி போவ. தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகுவப்பாய். தென்னான்னு சொல்வதற்கு முன்பாகவே தீயப்பட்ட மெழுகு மாதிரி உருகி போவ. அப்படிப்பட்டவளாக நீ இருந்த. என்னானை என்னறையன் என் அமுதன் என்று எல்லாமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய். இப்போ நாங்க என்னானை எனக்குரியவன், என் அறையன், அறையன்னா தலைவன், என்னுடைய தலைவன், அமுதன், எனக்கு அமுதத்தை போன்றவன், அமுதத்தை தரக்கூடியவன், ஆனந்தத்தை தரக்கூடியவன், இப்படி பல்வேறு வகையாக நாங்கள் அவருடைய பெருமையெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். என்னானே என்னறையன் அமுதன் என்று எல்லோரும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய். இப்படி வெவ்வேறாக பலவாறாக அவருடைய பெருமையெல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதை கேட்டும் நீ இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாயே, இன்னும் துயிலுவியோ, இன்னும் நீ இதெல்லாம் கேட்டு தூங்கி கொண்டிருக்கிறாயே. வண்ணஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியார். உன்னுடைய மனசு என்ன இரும்பு மனசாயிடுச்சா? கல் மனசு கொண்டவளா நீ? வண்ணஞ்ச பேதையர் போல், இப்படி அறிவில்லாதவர்கள் போல இருக்கிறாயே, இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய மனசு என்ன இரும்பு மனசா? வண்ணஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியா, எதுவுமே பேசாம அப்படி இருக்கிறையே, இன்னும் உங்ககிட்ட பதில் கூட எதுவும் சொல்லாம இருக்கே, இப்படி உறங்கி கொண்டு இருக்கிறாயே, ஒரு பதில் பேச்சு கூட பேசாமல் இருக்கிறாயே. என்னே துயிலின் பரிசேலோ ரெம்பாவாய். இந்த துயிலின் பெருமை என்னன்னு சொல்றது? அவர் பெருமையெல்லாம் கேட்டும் உறங்கி கொண்டிருக்கிறாயே. முன்னாடிலாம் தென்னான்னு சொல்வதற்கு முன்னாலே உருகி போவ. அவருடைய சின்னங்கள் சத்தம் கேட்டாலே, சிவ சின்னங்களுடைய இசை கருவிகள் எங்காவது வாசிச்சாங்கன்னா, அந்த சிவ கருவிகள் எங்கேயாவது ஒழிச்சதுன்னா, அந்த சத்தம் கேட்டாலே சிவனென்று வாய் திறப்ப, சிவசிவா சிவசிவான்னு சொல்லுவ. அப்படிப்பட்டவளாக நீ இருந்த. ஆனா இன்னைக்கு என்னடானா, நாங்கள் அவரை பலவாறு போற்றி பாடியும் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய குணங்கள்ல இதுவும் ஒன்னா. அன்னே இவையும் சிலவோ, உன்னுடைய குணங்கள்ல இதுவும் ஒன்னா, இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து
திரியம்பாவை பாடல் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.